பாகிஸ்தானில் பேருந்தில் சென்ற ஷியா முஸ்லிம்கள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 47 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் புதனன்று காலை சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தை 3 பைக்குகளில் வந்த 6 முதல் 8 பயங்கரவாதிகள் மறித்து நிறுத்தினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கிகளால் 8 பயங்கரவாதிகளும் பேருந்துக்குள் இருந்தவர்களை சுடத் துவங்கினர். இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 47 பேர் கொல்லப்பட்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தில் இருந்தவர்கள் அனைவருமே ஷியா பிரிவு முஸ்லிம்கள். பாகிஸ்தானில் 90% பேர் சன்னி முஸ்லிம்கள், எஞ்சியவர்கள் ஷியா முஸ்லிம்கள். இதனால் ஷியா முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்படுவது பாகிஸ்தானில் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானில் கடந்த 2 ஆண்டில் மட்டும் 1000 ஷியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது தாங்கள்தான் என பாகிஸ்தானிய தாலிபான் அமைப்பு முதலில் பொறுப்பேற்றதாக பாகிஸ்தானிய போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தாக்குதலை நடத்தியது IS பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பான தௌலத்துல் இஸ்லாமியா பாகியா எனும் அமைப்பு என்பது சம்பவ இடத்தில் கிடந்த துண்டு பிரசுரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானில் ஷியா முஸ்லிம்கள் மீது தாக்குதல்கள் தொடரும் எனவும் அந்த துண்டு பிரசுரத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு கடும் கண்டனமும் வருத்தமும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார்.